வணக்கம். அம்மாவின் தண்ணீர் சமையலுக்கு உங்கள் அன்போடு வரைக்கும். இன்றைக்கி பார்க்க போகிறது சூப்பரான ஒரு வடை தாங்க, வாழைப்பூ வடை. அதுக்கு நான் கடலைப்பருப்பு 2 கப் எடுத்து ஊற வச்சுருக்கேன். இப்போது இதை நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா 1 கப்பு நம்ம கையில் எடுத்து வச்சுக்கலாம், மேலாக தூரத்துக்கு. இந்த மாதிரி மெத்தடில் செஞ்சு பாருங்கள். இப்போது தண்ணியை வடிச்சிட்டு நம்ம சேர்த்துக்கலாம். பார்த்திங்கன்னா சேர்த்தாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா பச்சை மிளகா 2, பூண்டு ஒரு 5-6 பல் கழுவி வச்சுருக்கேன். வத்த மிளகா கொஞ்சம் கழுவி சேர்த்துட்டிங்கன்னா அரைக்கும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்புறம் கொஞ்சம் பெருங்காயத்தூள். இப்போ பார்த்தீங்கன்னா சோம்பு 1/2 ஸ்பூனு, சீரகம் 1/2 ஸ்பூனு. இப்போ இதை 1-2 நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். வாழைப்பூ முதல் நாளே நறுக்கி தண்ணியில் போட்டு எடுத்து வச்சுருக்கீங்க ஃப்ரிட்ஜில். இப்போ இதை நம்ம தண்ணியில் வடிய விட்டுருக்கோம். இப்போ இதை நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ரொம்ப கொரகொரப்பு இல்லை, ரொம்ப கொரப்பாக அரைச்சிருந்தீங்கன்னா கூட உங்களுக்கு இப்படி பிடிக்க வராது வடை. அதனால் இந்த அளவு கொரப்பாக அரைச்சிக்கோங்க. அடுத்தது வாழைப்பூ சேர்க்க போகிறோம். கொஞ்சம் அந்த வடை மாவில் தண்ணி அதிகமாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் நீங்கள் பச்சரிசி மாவு சேர்த்துக்கலாம், இல்லை கடலை மாவு இருந்தால் கடலை மாவும் சேர்த்துக்கலாம். இப்போது எல்லா இன்க்ரீடியன்ட்டும் நம்ம சேர்த்துடலாம். பொடியாக நறுக்கினா கொத்தமல்லி, காரத்துக்கு இதில் நம்ம சேர்த்துட்டோம். இப்போது வெங்காயம், அடுத்தது எடுத்து வச்ச கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு, பெருங்காயத்தூள் சேர்த்து அரைச்சிட்டோம், அதனால் தேவையில்லை. இப்போ பார்த்திங்கன்னா இதை நல்லா கசவி கொடுத்துருங்க. கீழே போட்டிருக்குது மாவெல்லாம் மேலே வரணும், அந்த அளவு நீங்கள் கசவி கொடுத்துக்கோங்க. இதை அப்படியே கோலா உருண்டையாகவும் நம்ம போடலாம். பெசரிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா வடை மாவை ரெடி ஆகிடுத்து. நம்ம இதை இப்போ உடனே போட்டு எடுத்துடணும், இல்லைன்னா வெங்காயம் போடணும் இல்லைங்களா, அதெல்லாம் தண்ணி ஊற்றுக்கும். இன்னொன்று பார்த்திங்கன்னா லேட்டாக போடுறீங்கன்னா வெங்காயத்தை கலக்காதீங்க, அதுக்கப்புறமேல் நீங்கள் கலந்து பட்டுக்கலாம். இப்படி அவ்வளோதாங்க. இந்த மாதிரி தட்டி நம்ம போட்டுற வேண்டியதான். அங்கே எண்ணெய் காய வச்சுட்டேன், இப்போ போட ஆரம்பிச்சு. முதல் போட்டோன்னா திருப்ப வேண்டாம். இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம். வடை பொன்முருவலாக வந்த பிறகு எடுக்கணும். இன்னும் கொஞ்சம் லைட்டாக கோல்டன் ப்ரௌன் வரக்கும். அப்போ தான் மாவு உள்ளே வெந்திருக்கும். சூப்பராக வெந்திருக்கு. உங்களுக்கு ஏற்ற தடிமனாக கூட ஏற்படுத்தலாம். இப்போ வெந்தாச்சு, நம்ம எடுத்துடலாம்.
அடுத்த வடைகளை போட்டுருந்தாங்க. எல்லாத்தையும் போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். அவ்வளோதான், சூப்பராக வாழைப்பூ வடை ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள். எண்ணெயும் குடிக்காது. எண்ணெய் குடிக்கிறதுனா நான் சொன்னீங்கன்னா கடலை மாவு சேர்த்துக்கலாம், பச்சரிசி மாவு சேர்த்துக்கலாம். அப்படி சப்போஸ் மாவு தண்ணியாக இருந்ததுன்னா. கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.